ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நமக்கு டிசம்பர் மாதம், வருடத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம். இந்த மாதத்தில் 12 ராசியும் அடையக்கூடிய பலாபலன்களை துல்லியமான பலன்களாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு 3ஆம் தேதி பரணி தீபம், நமக்கு 4ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடு எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா பரணி தீபம்லாம் ஏற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இவ்வுலக வாழ்க்கை மட்டும் இல்லை, மேலுலக வாழ்க்கையும் நல்லா சிறப்பு கொடுத்துரும். நம்ம முன்னோர்களுக்கு, நமக்கு, பிற்கால சந்ததியினருக்கு பொருளாதார நிறைவையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, நமக்கு இந்த மாதம் நமக்கு டிசம்பர் 16 மார்கழி மாதமும் பிறந்துடும். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் என்பதே கார்த்திகை 15 நமக்கு மார்கழி 16 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம். இந்த மார்கழி பிறப்பு ரொம்ப விசேஷம். இந்த நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கோயிலெலாம் திறந்துருவாங்க. அங்கே போய் நம்ம வழிபடும் பொழுது 2 தீபங்களை ஏற்றி என்ன கோரிக்கையோ அதை சொல்லி வழிபடும் பொழுது அந்த கோரிக்கை உங்களுக்கு வரும் வருடத்துக்குள்ளேயே நிறைவேறிடும். ஆண்டாள் பாசுரங்களை நித்தமும் ஒரு பாசுரம் பாடும் பொழுது இல்லங்களில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் இறைவன்கிட்ட பெட்டிஷன் போடும்பொழுது ரொம்ப சிறப்பாக சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் 19ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும் பொழுது இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ராகுகேது தோஷத்திலிருந்து, சந்திரன் தோஷத்திலிருந்து அனைத்து விதமான நவகிரக தோஷங்களையும் நீக்கி உங்களுக்கு நல்ல காரிய சித்தியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் 30ஆம் தேதி நிறைவில் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசியும் வருது. அன்றைய தினத்தில் நம்ம பெருமாளுடைய வழிபாடு பண்ணுவது, பரமபத வாசலை பார்ப்பது நமக்கு டிவிலேயே காட்டிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஸ்ரீரங்கம் போக முடியாது, எல்லோரும் பெருமாள் ஆலயங்களுக்கு அந்த நேரத்தில் செல்ல வாய்ப்பு இல்லை. நாங்கள் வயதானவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேலே கடந்துட்டோம், எங்களுக்கு நல்லா ஒரு புண்ணியம் சொர்க்கலோகத்துக்கு போகணும், நாங்கள் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றவங்களாம் அன்னைக்கு நீங்கள் வழிபடும் பொழுது மனதார நினைத்தாலே போதும். இறைவனை வழிபடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நாமாவளிக்கு ரொம்ப வலிமை அதிகம். அந்த இடத்துல சுபிக்ஷம் மட்டுமே இருக்கும் கோவிந்த நாமாவளி கேட்கக்கூடிய இடங்களில். அதனால் இந்த வழிபாடுகளில் நீங்கள் இந்த மாதத்தில் யார் யாருக்கு என்னென்ன வழிபாடெல்லாம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். இந்த சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப விசேஷம். ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வாங்கி கொடுத்துருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே ஒரு சில்லறை பணம் 11 ரூபா 21 ரூபா உங்கள் சக்திக்கு ஏற்றாற் போல் 51 வைத்து கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்வு வளம் பெறும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆண்டின் நிறைவு மாதம் நிறைவான பலன்களை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான டிரான்சிட்டு. நிறைய விருச்சிகத்துக்கு கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்கன்னு இந்த வருடம் முழுமே சொல்லிட்டாங்க. இந்த மாதம் அவங்களுக்கு ஃபேவரான மாதம். ராசி அதிபதி அவங்களுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பணம், காசு, பணம், துட்டு, மணி ஐ வாண்ட் மோர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸில் அவங்க ஆக்குப்பை ஆகிட்டாங்க. நிறைய ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, இல்லை உடன்பிறப்புகளுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துறது. அதனால் அவங்களுக்கு பணத்தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கேற்ற மாதிரி கிரகங்களின் சஞ்சாரமும் அவங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுக்குற மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்த உடனே ராசி அதிபதி அங்கே அமர்ந்துருவார். 16ஆம் தேதி நம்மளுக்கு சூரியனும் 10க்குரிய தொழில் ஸ்தானாதிபதியும் அமர்ந்துருவார். அதற்கப்புறம் சுக்கிரனும் அமர்ந்துருவார். தொழில் அவங்க இது வரைக்கும் காத்திருந்தாங்க நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், உத்தியோக ப்ரமோஷனு இதெல்லாம் கிடைக்கும். பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு, வெளியூர் பிரயாணங்கள், அதனால் ஒரு ஆதாயம், நல்ல ஒரு சம்பள ஹைக்கோட அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. நிதித்துறை, நீதித்துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த துறை, வங்கித்துறை இதில் இருப்பவங்க, மருத்துவத்துறையில் இருப்பவங்க, அரசியல் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர், புகழ், அங்கீகாரம், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கிறது. ஒரு நிரந்தர வருமானத்தை இந்த காலகட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்கும் மனசுக்கு பிடிக்காமல் ஒரு வேலைலாம் செஞ்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு சொல்லியிருந்தோம். இப்போ கிடைக்கிறத ஏற்றுக்கோங்க, அதிலேருந்து நீங்கள் ஒரு அனுபவத்தை கெயின் பண்ணுங்கள், பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூழல் அமையும்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ நீங்கள் போடக்கூடிய முயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். 5லிருந்து சனி குழப்பி கொண்டிருக்கிற அந்த குட்டையை குழப்புற விஷயம்லாம் இப்போ 2இல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதற்கு கேந்திரத்தில் ஒரு தெளிவெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம்.
நிறைய வந்து டெவலப் பண்ண வேண்டிய சூழலாக இருந்துச்சு. உங்கள் கெரியரை பொறுத்த வரைக்கும், உங்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த டெவலப்லாம் இப்போ வந்து நீங்களாக வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான ஒரு பொருளாதார உதவியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஒரு கோர்ஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அவங்க சேர்க்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள், உங்களுக்கு செலவு பண்ணுற விஷயம்லாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான வித்து அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து குருமார்களுடைய ஆலோசனை, ஆசி, டீச்சர்ஸுடைய ஒரு ஹெல்ப்பு, ஒரு வந்து சப்போர்ட்டு, அதே போல் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, இப்படின்னு எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைத்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து, உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்லேருந்து, உங்களுடைய நம்மளுடைய நேர்முக தேர்வுலேருந்து, உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேருந்து அனைத்திற்கும் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான எஃபர்ட் போட்டு நல்லா வந்து ஒரு எதிர்காலம் பின்னாடி வரக்கூடியதுக்கு இப்பயே வந்து அது வந்து ஒரு அடித்தளம் போட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது, கணவன் சப்போர்ட்டு, மனைவிக்கு கணவன் சப்போர்ட்டு, கணவனுக்கு மனைவி சப்போர்ட்டு, பிள்ளைகளின் சப்போர்ட்டு, குடும்ப சப்போர்ட்டு, உறவுகள் சப்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் இப்போ வந்து உங்களுக்கு கிடைத்து எல்லா அன்புக்கரங்களும் உங்களை அரவணைத்து கொள்ளும். பெண்களுக்கு இதுதான் தேவை. அவங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய வேணாம், நான் இருக்கேன் உனக்கு எல்லாமே அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு அங்கேயே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. அவங்க ஓடி ஓடி செஞ்சுருவாங்க. ஆண் செய்கிற வேலையுமே கூட சேர்த்து பாத்திரம் விருச்சகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனுடைய நம்பிக்கையை பெற்றுட்டா மட்டும் போதும். அது கொடுக்குற வந்து ஒரு பாதுகாப்பு வேறு யாருமே கொடுக்க முடியாது. முப்படைகளின் ஃபோர்ஸு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்துரும். விருச்சகத்திலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடச்சிச்சுன்னா யாரும் நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க பொசசிவு, ரொம்ப அவங்கக்கிட்ட தான் ரொம்ப அன்பு கொட்டணும், வேறு யாருக்கிட்டையும் கொட்டக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தவிர அவங்க அன்பு செலுத்திட்டாங்கன்னா அந்த அன்பு வந்து ரொம்ப அதை வந்து விட முடியாது. அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு அன்பாக இருக்கும், ஒரு தாய்மை, கேரிங் இதெல்லாம் இருக்கும். பொசசிவ்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும். உங்களையுமே சரி எதுலேயுமே பற்று வைக்காதீங்க, கேஷுவலாக பயணிங்க, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க, ரொம்ப ஈடுபாடோட வைக்காதீங்க. அது நகர்ந்து போகும்போது உங்களுக்கு அந்த மனவலி தாங்க முடியாது. ஏன்னா கேது வந்து உச்சமாக கூடிய இடம் இந்த விருச்சகம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மலாக ஒரு பக்குவமாக இருக்கும்பொழுது வாழ்க்கையில் எல்லாமே உங்கள் காலடியில், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள். எல்லா ராசிக்குமே விருச்சகம் வந்து ப்ராம்ப்டாக ஆக்டிவேஷன் ஆகிடும். ஆக்டிவேஷன் ஆனால் தான் அதுக்கப்புறமான பாக்கியஸ்தானங்கள், வாழ்வின் ஏற்றஸ்தானங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமான சூழல், நல்ல திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நல்லா நடைபெறுவது எல்லாமே அருமை. லாபம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லலாம். நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வேணும், எனக்கு பைசாவில் வேணுமா அதுவும் ஒரு மனநிறைவு, நல்ல குடும்ப வாழ்க்கை வேணுமா அதுவும் மனநிறைவு, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லா வந்து ஒரு கேளிக்கை, ஒரு கமிட்மெண்ட்டு எல்லாமே அடங்கிடுச்சு குடும்பத்தில். குடும்பம்தான் அவங்க சொர்க்கம் அப்படின்னு குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் தீராத வெறியும் பற்றும் கொண்டது சொல்லலாம் விருச்சகம். அது அப்படியே பக்குவமாக கடந்து வாங்க. ரொம்பலாம் அடிக்ஷன் ஆகிடாதீங்க. நல்லா 4 பேருக்கு உதவி பண்ணி நல்ல சமூக நோக்கோடு இருக்கும்பொழுது விருச்சகம் தன்னலம் கொண்டு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய நாட்டை காக்கும் பணியிலேருந்து வீட்டை காக்கும் பணியிலேருந்து களமிறங்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள், நல்லா இது வரைக்கும் பட்ட அந்த புலம்பல்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள்லாம் துடைக்கப்படும். ரொம்ப ஹாப்பியாக ஒரு புன்முறுவலோடு வரவிருக்கிற 26 உங்களுக்கான வசந்த காலம். அதை வந்து இந்த நிறைவு மாதத்தில் ரிசீவ் பண்ண போகுது விருச்சகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் முதற்கொண்டு 1 வயசு குழந்தைலேருந்து 90 வயசு குழந்தைக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. பேக் பெயின், வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது, இரவு நேர பயணங்களில், தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு ராகு கேது சனிலாம் தொடர்பு கொள்ளலாம். கமிட்மெண்ட்ஸு, குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. ஹெல்த் விஷயத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கேஸ்ட்ரிக்கு, வலி, வீக்கம் அங்கங்கே தோன்றி மறையும். ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூவாக வராது, விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் வந்து திருக்கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்றி ஒரு 27 தீபம் ஏற்ற முடிந்தால் தாராளமாக ஏற்றுங்க. அப்படிலாம் ஆலயத்திற்கு வந்து தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பது, அன்னதானத்திற்கு பச்சரிசி, நீங்கள் வந்து துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், கல்லுப்பு வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்வீர்கள். விருச்சிக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.